Hi all, welcome to Arthi Balaji Makeover Styles. இன்னைக்கு ஒரு மேக்கப் வீடியோ தான். ஸோ ஸ்ரீலங்காவில் வந்து ட்ரிப் என்னோட மாஸ்டர் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஸ்மால் வெக்கேஷன் ட்ரிப்பும் நாங்கள் பண்ணோம். நுவரா எலியா அப்படின்ற கேண்டி போனோம். அப்புறம் நுவரா எலியா வந்திருக்கோம் இப்போது. ஸோ அங்கே ரெடி ஆகும்போது பண்ணக்கூடிய மேக்கப் தான் ஸ்டார்ட் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். பயங்கர கூலாக இருக்கிறது என்னால் பேசவே முடியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கிளாரிஃபையோடு இருக்கிற மாதிரியான வீடியோவாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, நிறைய மேக்கப் ப்ராடக்ட்ஸ் இந்த வீடியோ ஏன் நான் பண்ணேன், முக்கியமான ரீசன் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நான் கொண்டு வரல. ஏன்னா என்னோட கோஆர்டினேட்டர் இருக்காங்க கொலம்போவில். ஸோ அவங்க வீட்டில் வந்து எல்லாத்தையும் வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ மேக்கப் ப்ராடக்ட்ஸ்னு பெருசாக ஒன்று எடுத்துகிட்டு வரல. ஸோ ஒன்று ரெண்டு அந்த பேக்கில் எனக்கு டச்சப்காக வச்சுருப்பேன். ஸோ அது மட்டும் பேக்கில் இருந்தது. சுத்தமாக மறந்தே போயிட்டேன் நான் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றத. ஸோ அதனால் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை வச்சு நோ ப்ரஷ், ஓகே, வித்தவுட் ப்ரஷ், எந்த ப்ரஷும் என்கிட்ட இல்லை. சரி, ஏன் பண்ணி காமிக்கக்கூடாது? ஸோ பர்சனலாக நம்ம இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கும். நிறைய பேருக்கு வெளியில் போகும்போது எதையா விட்டுட்டு வந்திருப்போம் இல்லையா? ஸோ இதுதான் இருக்கும், இதை வச்சு எப்படி மேக்கப் பண்ணுறோம் அப்படின்றது. ஸோ கண்டிப்பாக ப்ரஷஸ் எதுவுமே இல்லை, வெரி லிமிட்டட் ப்ராடக்ட்ஸ். ஸோ இது பிஃபோர் மேக்கப் ஐ ஹவ் அப்ளைட் நத்திங். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்பெஷலி வெக்கேஷன் டைமில் எங்கேயாவது போகும்போது தான் முக்கியமாக இதெல்லாம் விட்டுட்டு போயிடுவோம். ஸோ இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை வச்சு எப்படி சமாளித்து ஒரு பியூட்டிஃபுல்லான மேக்கப் கொடுக்க போகிறோம் அப்படின்ற வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ ஹேருமே பயங்கர ட்ரையாக இருக்குது. நேற்று கொஞ்சம் மாய்ஸ்சரைசர் வாங்கணும்னு நினச்சேன். சூப்பர் மார்க்கெட் போனீங்க, பட் வாங்க மறந்துட்டேன். பட் கொஞ்சம் மாய்ஸ்சரைசர் பேஸாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும் மேக்கப். பட் ஐ ஹேவன் ப்ராட் தட். ஸோ இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றதெல்லாம் வச்சு நம்ம பண்ணுவோம். ஓகே, என்கிட்ட வந்து ரெண்டு மேக்கோடைய ஸ்டுடியோ ஃபிக்ஸ் பவுடர் இருக்குது. ஸோ ஒன்று வந்து NC45, இதுதான் பிரைட்ஸ்க்கும் நான் நிறைய யூஸ் பண்ணுவேன். NC35 ஒன்று. ஓகே, இந்த ரெண்டு ஷேடு தான் நம்மக்கிட்ட இருக்குது. கன்சீலர், ப்ரைமர். இது வந்து ஒரு ப்ராப்பர் மேக்கப் கிடையாது. கண்டிப்பாக அக்கா ஏன் கன்சீலர் போடல, ஏன் ப்ரைமர் போடல அப்படிலாம் கேட்காதீங்க. பிகாஸ் என்கிட்ட எதுவும் இல்லை. ஸோ இதை வச்சு எப்படி நான் மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்ற வீடியோ தான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறேன்னா, பயங்கரமாக எனக்கு கன்சீல் பண்ணால் மேக்கப் பண்ணவே முடியாது. ஏன்னா ஸ்கின்னுமே பயங்கரம் ஒரு மாதிரி கிளைமேட் டிஃப்ரென்ஸ், கண்ட்ரி டிஃப்ரெண்ட் இதெல்லாம் இருக்கனால. ஸோ NC45 எடுத்துக்கிறேன். லைட்டாக கொஞ்சமாக இந்த மாதிரி ஸ்க்ராப் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்க்ராப் பண்ணதை எடுத்து கையில் இப்படி கொட்டி கொள்கிறேன். ஓகே, இந்த மாதிரி தான் கொஞ்சம் ஸ்க்ராப் பண்ணிவிட்டு அந்த பவுடரை மட்டும் எடுத்துக்கிறேன். அண்ட் இது வந்து லைட்டாக 1 drop ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ரோஸ் வாட்டர், அந்த வாட்டர், இந்த வாட்டர்லாம் இல்லை, சாதாரணமான தண்ணீர். ஓகே, அக்வாஃபீனா. ஸோ நான் ஹாஃப் ஃபேஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ ஐம் ஜஸ்ட் கன்சீலிங் மை ஸ்கின் ஆக்சுவலி. ஓகே, க்ரீமி பவுடர் பேஸ்ட் இருந்ததை க்ரீமி பேஸ்க்கு மாற்றிட்டேன். ரொம்ப தண்ணி போட்டிங்கன்னா நிற்காது. ஸோ ஐம் மேக்கிங் இட் இன்டு அ கன்சீலர் ஃபார்மேட்டுக்கு. ஓகே, ஒரு கன்சீலர் ஃபார்மேட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் அப்ளைங். ஸோ நோ ப்ரஷ், ஒன்லி ஃபிங்கர்ஸ். யூஸ்வலாகவே செல்ஃப் மேக்கப்புக்கு நான் ரொம்ப ப்ரஷஸ் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு டைமே இல்லை எனக்கு எதுக்குமே இப்போல்லாம். வெறுமனே பவுடராக மட்டும் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா கன்சீல் ஆகாது இல்லையா? ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல பேஸ்ட் ஆகாது, மூவ் ஆகிடும். ஓகே, என் கவரேஜும் இருக்காது. ஸோ அதனால தான் ஐம் ஜஸ்ட் யூஸிங் திஸ் டெக்னிக். இல்லைனா இப்போ மேக்கப் பண்ணலன்னா இப்போ என்ன மேக்கப் பண்ணாமல் நீங்கள் போகலாம் அப்படின்னு வரும். பட் இருந்தாலும் வேறு நாட்டில் இருக்கும், கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கணும் இல்லையா? ஸோ ரொம்ப ஃபீல் பண்ணேன் நான் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எடுத்துகிட்டு வரலன்னு. ஏன்னா இங்கே வந்து ஃபோட்டோகிராஃபி நல்லா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த கண்ட்ரி. ஸ்பெஷலி நுவரா எலியா தப்பாக ஏதாவது ப்ரொனவுன்ஸ் பண்ணனா தப்பாக எடுத்துக்காதீங்க ஸ்ரீலங்கன் சிஸ்டர்ஸ். அப்புறம் இங்கே மார்க்ஸ் கொஞ்சம் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஜஸ்ட்டாக ஸ்டுடியோ ஃபிக்ஸ், திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன், மேக்கோடைய ஸ்டுடியோ ஃபிக்ஸ் NC45 அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, பவுடர் ஃபார்மில் இருக்கக்கூடியதை க்ரீமி ஃபார்முக்கு மாற்றி அப்ளை பண்ணின்னு இருக்கேன். ஸோ யூ கேன் சி. ஓகே, ஃபுல் ஃபேஸ் கன்சீல் பண்ணல, ஸ்பாட்ஸ் மட்டும். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே எங்கெல்லாம் எனக்கு இருக்கோ ஸோ அந்த ஸ்பாட்ஸை மட்டும் ஐ ஹவ் கன்சீல்ட் இட். ஸோ இதே தான் இந்த பக்கமும் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் ஸ்கின் வந்து ஒரு மாதிரி ஈவனாக இருக்கு இல்லையா? ஒரு கொஞ்சம் பேச்சஸ் இருந்தது இல்லையா? அது இல்லாமல் ஸ்கின் வந்து நல்லா ஈவன் அவுட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ ஒன்றுமே வராது, லைக் அந்த பொசிஷனில் வந்து அது மூவ் ஆகாது. ஸோ நீங்கள் பயப்படவே வேண்டாம். ப்ராடக்ட் இல்லைன்னா இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அடுத்தது வந்து கொஞ்சம் பிரைட்டாக கலர் எடுத்திருக்கேன். NC35. ஓகே, மேக்கோடையது NC35 யூஸ் பண்ணுறேன். இதுக்கும் ஸ்பஞ்சும் இல்லை, ஒன்றும் இல்லை, எதுவும் இல்லை. ஓகே, ஸோ ஜஸ்ட் அப்ளை வித் த பவுடர். கையில் தான் அப்ளை பண்ணுறேன், தண்ணியெல்லாம் தொட வேண்டாம். ஜஸ்ட் நீங்கள் வந்து ஃபிங்கர்ஸ் வச்சு அப்ளை பண்ணால் போதும். இதுவும் ஹாஃப் ஃபேஸ் போட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள்.
கைகள் ஃபிங்கர்ஸை விட பெஸ்ட் பிளெண்டிங் ப்ரஷஸ் வேறு எதுவுமே இருக்காது. ஸோ அஃப்கோர்ஸ் பிரைட்ஸ் பண்ணுவோம், நம்ம பண்ண முடியாது. ஸோ இது வந்து இப்படி சொல்லலாம், நோ ப்ரஷ் மேக்கப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லெட்ஸ் கீப் த டைட்டில் தட் வே. ஸோ எங்கள் பேர்ல்ஸ் அகாடமியில் வி ஹாவ் 15 days ப்ரோ பேட்சஸ் போயிட்டுருக்கு, போக போகுது. ஸோ யாருக்காவது வேணும்னா கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கால் பண்ணி கேட்கலாம். நிறைய பேர் என்னை கேட்ட விஷயம், அவுட் ஆஃப் ஸ்டேஷன் வந்து பிரைடல் மேக்கப்புக்கு வருவீங்களா? நிறைய வந்துட்டு இருக்கேன். என்னோட ஸ்டார்டிங் ஆஃப் த கெரியர்லேருந்தே நான் வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷன் பிரைடல் மேக்கப், அவுட் ஆஃப் கண்ட்ரி பிரைடல் மேக்கப் எல்லாமே போயிட்டு தான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா எக்கனாமிக்கல் ரேட்ஸ்லேருந்து தான் டூ அந்தந்த குவாலிட்டி ஆஃப் மேக்கப் பொறுத்து ரேட்ஸ் சேஞ்ச் ஆகும் கண்டிப்பாக. ஓகே, ஸோ நான் வந்து நம்பர் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனில். ஸோ யாருக்காவது பிரைடல் மேக்கப், ஏர் ப்ரஷ் மேக்கப், ஃபோக்கி மேக்கப், வாட்டர் ப்ரூஃப் மேக்கப், அந்த மாதிரி எது வேணுனாலும் யூ கேன் காண்டாக்ட் மீ. பர்சனலாக நீங்கள் பேசி புக் பண்ணிக்கலாம் உங்களோட டேட்ஸ். பட் ஸ்டில் டேட்ஸ் இருக்க வரைக்கும் தான் நான் கொடுப்பேன். சீக்கிரமாக இப்போலாம் புக் ஆகிடுது டேட்ஸ் எனக்கு. இந்த பக்கம் ஸ்கின்னுக்கும் இப்போ கன்சீல் மட்டும் தான் பண்ணோம், இது மேலே பவுடர் மட்டும் அப்ளை. ஸ்டுடியோ ஃபிக்ஸ் இஸ் அ வெரி குட் குவாலிட்டி ப்ராடக்ட். ஸோ அதனால் லாங் ஸ்டே பண்ணி கொடுக்கும் மேக்கப் உங்களுக்கு. ஸோ சூப்பராக ஒரு ஸ்கின் லைக் மேக்கப் இருக்குல்ல, ரொம்ப நல்லாயிருக்கும் இது. மேக் பொறுத்த வரைக்கும் ஈவன் சின்ன பிள்ளைங்க வீட்டில் இருப்பாங்க இல்லையா, லைக் 12 years 13 years, நிறைய பேர் இது கேட்டிருந்தீங்க. இந்த ஸ்டுடியோ ஃபிக்ஸ் பவுடர் அண்ட் ஸ்டுடியோ ஃபிக்ஸ் ஃபவுண்டேஷன் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இட்ஸ் வெரி குட் ஃபார் தெம் ஆல்சோ, பட் அக்கேஷ்னலி, நாட் ஃபார் எவ்ரிடே யூஸ். கண்டிப்பாக எவ்ரிடே யூஸ் அவங்க பண்ண முடியாது, பட் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது கேட்கும் போது நம்ம லைட்டாக அப்ளை பண்ணி கொடுக்கலாம். இட்ஸ் வெரி குட் ஃபார் த ஸ்கின் டூ. ஓகே, ஸோ அடுத்தது வந்து ஐ ஷேடோ. ஸோ ஐ ஷேடோக்கு வந்து நம்ம வந்து ஸ்விஸ் பியூட்டியோடைய ப்ரோ கிட், இது ஐப்ரோ கிட், இதுதான் ஐ ஷேடோக்கு யூஸ் பண்ணேன். ஸோ நிறைய நான் டார்க் கலர் ட்ரெஸ்ஸு தான் கொண்டு வந்திருந்தேன் ட்ரிப்க்கு, அண்ட் மோரோவர் பிளாக் நிறைய. அதனால ஐம் ஜஸ்ட் கோயிங் டு யூஸ் தீஸ் கலர்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ரௌன். ஸோ இது வந்து ப்ரோ கிட், ஓகே, ஐ ஷேடோ கிட் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ரௌன் யூஸ் பண்ணுறேன், just ஒரு matte color brown. And this brow code is very good. நீங்க brides ko sari, personal ko sari, you can try out this Swiss Beauty like availability இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம விற்கிறது கிடையாது. ஸோ நீங்கள் ஆன்லைனில் இல்லை பியூட்டி ஷாப்ஸ்லலாம் இது அவைலபிலிட்டி இருக்குது. ஓகே, லைட்டாக அப்ளை பண்ணிட்டேன். ஸோ தட் டார்க் சர்க்கிள்ஸும் எனக்கு மறைஞ்சிடும். இன்னொரு ஃபிங்கர் எடுத்துகிட்டு என்னோடய பிளாக் கார்னர் வந்து இப்படி கொடுக்குறேன். பிளாக் வந்து க்ராஸாக like this. Okay, like this, just make it into an angular shape. இங்கே வந்து பயங்கர புவர் லைட்டிங், பயங்கர சில். நான் இதை முடிச்சுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு, இல்லைன்னா பாதியில் காமிக்கிறேன் பாருங்களேன். செம்ம பியூட்டிஃபுல் லொக்கேஷன். ஸோ இங்கேயும் ஒரு ஆங்குலராக ஐம் ஜஸ்ட் அப்ளைங் த ப்ராடக்ட். ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரு ஸ்மோக்கி கைண்ட் ஆஃப் எஃபெக்ட் கிடைக்கும். நான் காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்க. எஸ், த பிளேஸ் பிஹைண்ட் மீ ஆக்சுவலி. ஸோ பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்கும், பயங்கர சில். இது வந்து அதர் சைட் ஆஃப் மை பால்கனி. ரொம்ப போட்டிங் எல்லாமே அங்கே சம்மர் மிஸ்ட். இது வந்து நியூவரா எலியா இன் ஸ்ரீலங்கா. செம்ம. இது வந்து பாருங்கள் 2 டபுள் லேக் மாதிரி இருக்கும். ஸோ அந்த பக்கம் இருக்கிறது பெரிய லேக்கு. ஸோ இதுதான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சைட் உட்காந்து நான் மேக்கப் வீடியோ உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஓகே, நான் பேக் டு த வீடியோ. சூப்பராக இருந்ததில்ல என் கூட சேர்ந்து நீங்களும்? அப்படி பயங்கர ஃப்ரீஸாக இருக்குது, பேசவே முடியல. பேசும்போது வாயெல்லாம் அப்படி அப்படி இருக்குது. ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ப்ரௌன் வந்து இன்னும் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன், டார்க்காக பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்மோக்கி ஒரு எஃபெக்ட், அவ்வளோதான். ஓகே, ஸோ இங்கெல்லாம் ஹைலைட்டர் போடுறதுக்குலாம் என்கிட்ட ப்ராடக்ட்ஸ் கிடையாது. ஓகே, எஸ், ப்ரோஸ் யூஸ் பண்ணலாம் பிகாஸ் திஸ் இஸ் அ ப்ரோ கிட் இல்லையா, அதுக்காக ப்ரோஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்லைட்டாக வந்து இந்த மேலே இருக்க லைட்டை மட்டும் கொஞ்சம் டச்சப் பண்ணிக்கிறேன், கீழே தேவையில்லை எனக்கு. இந்த இடம் மட்டும் சரி பண்ணாலே போதும். அதுலேயே ஒரு ப்ரஷ் கொடுத்துருக்காங்க, நோ ப்ரஷ் மேக்கப், பட் சரி ஒரே ஒரு குட்டி ப்ரஷ் மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே, என்ன அடுத்தது ஸ்டெப் இஸ் லிப்ஸ்டிக். லிப்ஸ்டிக் எது இருக்கோ இல்லையோ, லிப்ஸ்டிக்காவது கண்டிப்பாக போகிற வெளில வாங்கணும்னு நினச்சிட்டு இது ஆல்ரெடி பேக்கில் ஒரே ஒரு கலர் இருந்தது. 705 ஃப்ளாட் அவுட் ஃபேபுலஸ் ரெட்ரோ மேட் லிப்ஸ்டிக். ஸோ மேக்கோட இது. ஓகே, அகெயின் ரிப்பீட் பண்ணுறேன், 705.
ஸோ நல்ல ஒரு வைலட் கலர், இந்த கலர் வைலட், பிங்க் சொல்லலாம், வைலட் சொல்லலாம், பர்பிள் சொல்லலாம், எப்படின்னா சொல்லிக்கலாம். பட் இந்த கலர் ஓகே, பியூட்டிஃபுல்லான ஒரு கலர். கம்ப்ளீட்டாக மேட் ஃபினிஷ் கலர். யூஸ்வலி டார்க் கலர் எப்போயுமே பிளாக்குக்கு யூஸ்வலி ரெட் போடுவோம் இல்லையா, ரெட் மரூன், ரெட் ரொம்ப நல்லா போகும். ஸோ இதுவும் ரொம்ப நல்லா போகும் பிளாக்கோட. லாங் ஸ்டே கூட இது நல்லா இருக்கா சொல்லுங்கள் கமெண்ட்டில். அகெயின் வந்து இந்த ஸ்விஸ் பியூட்டியில் இருக்கக்கூடிய இந்த ப்ரௌன் கலர் வச்சு கொஞ்சம் கான்டோர் பண்ணிக்கிறேன் லைட்டாக, இல்லைன்னா ஃபோட்டோலலாம் வந்து மூக்கு பல்ஜட் அவுட்டாக காமிக்கும் எனக்கு. நோஸ்க்கு கொஞ்சம் டிங்கரிங் பண்ணியாச்சு. அடுத்து கான்டோருக்கு. ஸோ இது எல்லாமே ப்ரோகிட், ஸ்விஸ் பியூட்டியோட ப்ரோகிட், த ஒன்லி கிட் விச் ஹெல்ப்ட் மீ அவுட் ஃபார் அ குட் மேக்கப் டுடே. கிட்டத்தட்ட 4 days அவே ஃப்ரம் மை மேக்கப் ப்ராடக்ட்ஸ். என்னுடைய நான் செல்ஃப் யூஸ்க்குன்னு கொஞ்சம் வச்சுருப்பேன் இல்லையா, அதுவும் வந்து என்னுடைய மேக்கப் ப்ரொஃபஷனல் பேக்கோட மாட்டிக்குச்சு. ஸோ எல்லாத்தையும் தூக்கிட்டு ட்ராவல் பண்ண முடியும். ஸோ எவ்வளோ கம்மி பண்ணுறோமோ அவ்வளோ நல்லது இல்லையா ட்ராவலிங் அப்போது அப்படின்னு நினச்சி எல்லாத்தையும் மறந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஆக்சுவலி நல்ல வீடியோஸ், இன்னும் நல்ல நல்ல ப்ராடக்ட்ஸ் வச்சு கொடுக்கணும் இங்கே, ஏன்னா இங்கே வி கெட் சம் டைம் இல்லையா அப்படின்னு நினச்சேன். பட் பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். ஸோ ஐ கேன் கிவ் இட் லேட்டர். ஸோ பிஃபோர் வந்து ஸ்கின் பார்க்குறீங்க, எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்களேன். ஸோ ரைட் ப்ராடக்ட்ஸ், இந்த ரைட் மெத்தட் வில் கிவ் யூ மேக்கப் அ குட் லுக். அண்ட் அடுத்தது வந்து ப்ளஷிங். ப்ளஷிங் இல்லாமல் நான் போக மாட்டேன். நல்லா சிரிங்க, இல்லைனா டூ லைக் திஸ். அதே லிப்ஸ்டிக். ஸோ ப்ளஷிங்க்கு லைட்டாக இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது இப்படி அப்ளை பண்ணுங்கள், இப்படி அப்ளை பண்ணாதீங்க. ஓகே, தென் பிளெண்ட் இட் அவுட் வெல். இந்த 3 fingers தான் இதுக்கான ப்ரஷ். சரி, நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. எப்பயுமே நிறைய பேர் பண்ணுறது இப்படி அப்ளை பண்ணு, அப்படி பண்ணாதீங்க. மேக் இட் கிராஸ் ஆங்குலர். எஸ் டன். ஸோ இப்போ ஒரு சூப்பரான ஐட்டம் காமிக்கிறேன். இது வந்து பேட்டா அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது ஸ்ரீலங்காவில், கொலம்போவில். ஸோ அங்கே சும்மா அந்த ரோட் சைட் ஷாப்பிங் எல்லாம் போயிருந்தேன் நான். ஸோ அங்கே வந்து எனக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக, ஐ எம் நாட் அ பர்சன் ஹூ கோஸ் பிஹைண்ட் த பிராண்டிங் பெருசாக இருந்தால் தான் அதுக்கிட்ட போக அப்படிலாம் கிடையாது. எனக்கு க்யூட்டான விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். இது வந்து அந்த சும்மா அங்கே கடை தெருவில் வந்து வாங்கின ஒரு ப்ராடக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சம் பிராண்டு கூட, மிஸ் ஹேண்ட்ஸி எசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஷ் பால். இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஓகே, ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது க்யூட்டாக இருந்தது பார்க்கறதுக்கு. ஸோ இதில் வந்து ஒரு குட்டி ஒரு ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பால் எனக்கு ரொம்ப எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் பிடிக்கும் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஆக்சுவலி குவாலிட்டியும் பார்க்கல, எதுவுமே பார்க்கல, ஆனால் யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்தது. வெரி பியூட்டிஃபுல் திஸ் வாஸ் லைக். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நாங்கள் கலர் நல்லா இருந்தது ஆக்சுவலாக, மெட்டாலிக்காக இருந்தது. ஸோ ஐம் ஜஸ்ட் யூஸிங் திஸ் on the center of my nose. Okay, like this. நல்லா blend ஆகிடுச்சுன்னா அப்படி ஸ்கின் டோன் மாதிரி ஆகிடுது. இல்லை நிறைய கலர்ஸ் வச்சுருந்தாங்க, பியூட்டிஃபுல் கலர்ஸ் இருந்தது. பட் நான் ஒன்று தான் வாங்கினேன். அகெயின் நிறைய ப்ராடக்ட்ஸ் தூக்க முடியாது, அதுதான் பிரச்சனை எனக்கு. லைட்டாக இந்த இடத்துல கொஞ்சம் அப்ளை பண்ணுறேன். தென் பிட் இயர். ஓகே, அதுக்கப்புறமா வந்து இந்த ப்ரஷ்ல எடுக்கலாம் நம்ம, பட் ஏன்னா இது நோ ப்ரஷ் மேக்கப் அப்படின்றதுனால நடுவில் ஒரு குட்டி ப்ரஷ் மட்டும் யூஸ் பண்ண ஐப்ரோஸ்க்கு. ஸோ நல்லா இருப்பாங்களேன். யூ கேன் சி த ஷேட், மைல்டாக ரொம்ப ஜாஸ்தி இல்லாமல். ஸோ இங்கே வந்து சீக் போன், திஸ் இஸ் கால் சீக் போன். ஓகேங்களா, திஸ் இஸ் கால் நோஸ் பிரிட்ஜ். ஸோ இந்த போன்ஸில் கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணும்போது தான் இந்த ஃபினிஷ் நல்லாயிருக்கும். நல்லா இருக்குல்ல, இந்த க்யூட்டாக இருக்குது. இந்த ப்ளஷர் எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கினேன் நான். அது என்னமோ தெரியல, வேறு ஏதாவது ஊருக்கு வந்திருக்கோம் புதுசாக, ஏதாவது கிடைக்காத பொருள் இது அங்கேயே சென்னையிலே கிடைக்கும். பட் பார்க்கும்போது ஒரு சில விஷயம் நல்லாயிருக்கும், அதுக்காக வாங்கிடும். அண்ட் ப்ளஷர் நான் எப்போவுமே எனக்கு போடும்போது நல்லா ஸ்மைல் பண்ணுவேன், அப்புறமா இங்கே போடுவேன். நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. ஓகே, லைட்டிங் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ ஏன்னா இது குளிர் பிரதேசம். ஓகே, இது மட்டும் என்கிட்ட இருந்தது. இன்னொரு ஐட்டம், இட் இஸ் மஸ்காரா லாரியலோடையது. இது என்னோட டிப் வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். இந்த 365 days டிப் இருக்குல்ல, இது ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி வந்து நம்ம ஒயிட் கலர் ஒரு பக்கம் இருக்கும்,
பிளாக் கலர் ஒரு பக்கம் இருக்கும். நிறைய பிரைட்ஸுக்கு வந்து நான் இங்கே போடுறதோட கீழே ஜாஸ்தி யூஸ் பண்ணுவேன். ஸோ காஜல் ஐலைனர் எதுவுமே என்கிட்ட இல்லை. இது மட்டும் எப்படியோ மிக்ஸ் ஆகி வந்துருந்தது பேக்கில். அதாவது இந்த செமினார் எடுத்தோம் இல்லையா 3 days கொலம்போவில் மாஸ்டர் கிளாஸ், அப்பப்போ இந்த கரெக்ஷன் பண்ணுறதுக்காக பேக்கெட்லலாம் வச்சுருந்தேன். இது என்னோடய ஜீன் பேக்கெட்டில் வச்சுருந்தேன். அப்பப்போ எல்லாருமே பண்ண ஒரு மிஸ்டேக் வந்து கீழே எல்லாம் அந்த பவுடர் கொஞ்சம் சிந்தி இருந்தது லேஷஸில். ஸோ அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்காக இந்த ஒரு 2-3 ஐட்டம் வச்சுருந்ததில் இது ஒன்று இருந்தது. ஸோ அதுக்கு மேலே இந்த பிளாக் அப்ளை பண்ணுங்க. அண்ட் இது கலையிறதே இல்லைங்க, அவ்வளோ நல்லாயிருக்கு. எனக்கு யூஸ்வலி ஐம் நாட் அ குட் பர்சன் டு கேரி காஜல் ஐலைனர் எல்லாமே கொஞ்சம் நேரத்தை கழிச்சு விட்ருவேன் எல்லாத்தையும். பட் இது வந்து எனக்கு ஏற்ற மாதிரி தயாரிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே தான் இருக்கும், ஈவினிங் வர வரைக்கும் அப்படியே தான் இருக்கும் எனக்கு. அண்ட் லைட்டாக கீழே இப்படி பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஒரு காஜல் போட்ட எஃபெக்டும் கிடச்சோம். எப்படி நம்ம ஐடியா செம்மல. ஸோ இவங்களேன் காஜல் போட்ட மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ ஓகே, இந்த மேக்கப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை இதுதான் ஒரு 3 நாளாக இதுதான் நான் பண்ணின்னு இருக்கேன். சரி ஏன் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், சிஸ்டர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணக்கூடாது? நல்லா இருக்குல்ல? நான் இதுக்கு முன்னாடி ரிங் லைட் எல்லாம் வைக்கல, பட் ஆனால் சன்லைட் வச்சுருக்கேன். ஆனால் சன்னு காணும், இங்கே ஏதோ ஒரு லைட்டிங் மட்டும் இருக்குது, வெளிச்சம், நேச்சுரல் லைட்டிங். ஸோ ஃபுல்லாக தலையெல்லாம் கொஞ்சம் கோம் பண்ணிவிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபுல் பிக் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ஸ்டே டியூன் டு ஆர்த்தி பாலாஜி மேக்ஓவர் ஸ்டைல்ஸ். இன்னும் நிறைய பியூட்டிஃபுல்லான டிப்ஸ், வீடியோஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச், நீங்களும் என்னை என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, அதுக்கு மிக்க நன்றிகள். ஸோ வேறு என்ன சொல்லணும், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது புரியல, நான் சொன்னதில் இல்லை நம்பர் ஏதாவது புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கமெண்ட்டில் பர்டிகுலர் நம்பர்ஸ் ஏதாவது உங்களுக்கு நோட் பண்ண முடியலன்னா நான் மெசேஜ் பண்ணுறேன். See you all. Until then, take care and bye-bye. Okay guys, ஸோ இதுதான் நம்மளுடைய மேக்கப் லுக். நோ ப்ரஷ் அப்படின்னு, ஆனால் ஒரு குட்டி ஐப்ரோஸ் ப்ரஷ் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக. ஹோப் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சச் அ பியூட்டிஃபுல் பிளேஸ்லேருந்து உங்களுக்காக மாய்ஸ்சரைசிங் இருந்ததுன்னா கொஞ்சம் மாய்ஸ்சரைசிங் மட்டும் ப்ரீவியஸாக அப்ளை பண்ணிட்டு பண்ணுங்கள். ஸோ டட்டா பாபாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் இன்னும் நிறைய அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். See you all. Yes, oh, come on, shawty, let's go. Girl, I see you over there in the corner of the dance floor, and I know, yeah.